போயிட்டு இருக்கிற வழியில் மால் ரோட் இருக்குது. இங்கே எனக்கு டைம் இல்லை, இருக்கிறதுக்குள்ளே புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி போகணும். ஸோ சரி, இந்த ட்ரெஸ் என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? 25. நீங்களே 25 வாங்கினீங்க. அவ்வளோதான், அப்படியே தான், அதே தான். ஒரு 5 நிமிஷம் போட்டோம்னா செல்ஃபி எழுதிடலாம். இப்போ நம்ம வந்திருக்கிற இந்த திபெத்தியன் மொனாஸ்ட்ரி வந்து மால் ரோடு கிட்டேயே இருக்குது. ஸோ மணாலியில் வந்து நிறைய திபெத்தியன்ஸ் வாழ்கிறாங்க. மணாலி அப்புறம் குல்லு, இந்த 2 இடத்துலையுமே நிறைய திபெத்தியன்ஸ் வாழ்கிறாங்க. அந்த ஒரு காரணத்தினாலேயே மணாலியில் வந்து 3 திபெத்தியன் மொனாஸ்ட்ரி இருக்குது. இந்த 3 திபெத்தியன் மொனாஸ்ட்ரி தலமுமே ஃபேமஸான சைட் சீயிங் பிளேஸ் தான். இப்போ நம்ம இருக்கிற இந்த திபெத்தியன் மொனாஸ்ட்ரி புத்திஸ்ட் தலம் வந்து ஹிமாலயன் நின்மாப்பா புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸ்லோவில் எங்கேயும் காட்டி வச்சு தான் போகிறாங்க. ஓகே, இந்த இடத்த பராமரிக்கிறதும் அப்புறம் இவங்க ரெகுலராக கண்டினியூவாக இதை ரன் பண்ணுறதுக்கு வந்து இங்கே லோக்கலில் உள்ள பீப்புளுடைய டொனேஷனால் தான் இந்த இடமே ரன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே சுற்றியில் உள்ள கடைகள் எல்லாமே முக்கால்வாசி திபெத்தியன்ஸுடைய ஸ்வெட்டர், உலன் கிளாத்ஸ், டாய்ஸ், அப்புறம் இன்னும் நிறையா ஜாமான்லாம் இந்த நிறைய திபெத்தியன் ஷாப்பை இந்த மொனாஸ்ட்ரியை சுற்றி நீங்கள் பார்க்க முடியும். இந்த தலத்துக்கு டைமிங் வந்து பகலில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரை நீங்கள் எப்போ வந்தாலும் நம்ம திபெத்தியன் மொனாஸ்ட்ரி போய் சுற்றி பார்க்க முடியும். இந்த புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரியில் ஸ்பெஷல்னு என்ன சொல்லலாம்னா, இங்கே இருக்கிற பில்டிங்குடைய அமைப்பாக இருக்கட்டும், இன்டீரியரில் அவங்க பண்ணியிருக்கிற பெயிண்டிங், கார்விங், அப்புறம் இங்கே இருக்கிற சிலைகள் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ரெண்டாவது, இந்த லார்டு புத்தாவுடைய சிலைகளும் ரொம்ப பிரம்மாண்டமாக அது கோல்ட் கலரில் இவங்க உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அது பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடிய வகையில் தான் இவங்க அமைச்சிருப்பாங்க. இந்த டெம்பிளில் முதல் மாடியில் இவங்க மெடிடேஷன் ஹால் அமைச்சிருக்காங்க. இங்கே இருக்கிறதுலையே இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். உங்களுடைய செல்ஃப் ஆரா, உங்களுடைய சோல் எல்லாமே பியூரிஃபிகேஷனுக்காக இங்கே வந்து மெடிடேஷன் பண்ணுறது உண்டு. இந்த இடம் அவ்வளோ அமைதியாக, ஒரு நல்ல அமைதியை தரக்கூடிய இடமாகவும் இருக்குது. இங்கே உள்ள புத்தாவுடைய சிலையும் சரி, நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து பார்த்தீங்களா புத்தா சிலை, அதுவும் சரி, 2 தளத்தில் இருந்து பார்த்தாலும் நம்மளால் புத்தா சிலையை முழுசாக பார்க்குற மாதிரி தான் அவங்க அமைச்சிருக்காங்க. இந்த இடத்துல அடுத்துள்ள ரொம்ப முக்கியமான விஷயமும் சரி, இவங்க ப்ரேயர்ஸில் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயமும் சரி, இந்த ப்ரேயர் வீல்ஸை தான். இந்த ப்ரேயர் வீல்ஸை நீங்கள் புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரியில் 3 சைஸில் பார்க்க முடியும். அதாவது சின்ன சைஸ், அதாவது கையிலேயே வச்சு சுற்றுற மாதிரியான ஒரு சைஸ். அப்புறம் 2வது வந்து மீடியம் சைஸ், இந்த இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா அந்த கோயிலை சுற்றி உள்ள செவுத்தில் அது. அப்புறம் 3வது வந்து லார்ஜ் சைஸ், அதாவது தனியாக ப்ரேயர் ஹவுஸ்னு சொல்லியே இந்த திபெத்தியன் மொனாஸ்ட்ரியில் இவங்க அமைச்சிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு 10 அடிக்கு மேலே இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் ஃபார்மில் உங்களால் ப்ரேயர் வீல்ஸ் பார்க்க முடியும். இந்த ஹாலோ சிலிண்டரில் புத்தருடைய மந்திரத்தை அவங்க பொறிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம ப்ரேயர் பண்ணும்போது இந்த கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் சுற்றும் போதும் சரி, நம்ம நினைக்கிற எல்லா நல்ல விஷயங்களும் கட்டாயம் நடக்கும்ன்றது இவங்களுடைய நம்பிக்கை. பர்சனல் அவேக்னிங் அண்ட் பாசிட்டிவ் எனர்ஜி. இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா, நெகட்டிவ் கர்மா, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா நெகட்டிவ் கர்மாவும் இதன் மூலமாக விலகும். அப்புறம் நமக்கு ஏதாவது ஃபிசிக்கல் டிசீசஸ் இருந்தாலும் குணமாகும். அப்புறம் இன்டர்னல் டில்யூஷன்ஸ், நமக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கும், அது எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கிறதா இந்த ப்ரேயர் மூலமாக அவங்க நம்புகிறாங்க.
எங்கெங்கே இந்த vlogல போனோம் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து அதிம்பா டெம்பிள், புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி, அதுக்கப்புறம் மால் ரோட், மணாலி மால் ரோட், ஃபேமஸான மணாலி மால் ரோட். க்ரௌடு ஓவராக இருந்துச்சு இன்னைக்கு. பட் ஆனால் ஃபுட்லாம் நாங்கள் என்னென்ன நினச்சோமோ அதெல்லாம் முடிஞ்சளவு ட்ரை பண்ணோம். ஓவர் க்ரௌட் இருந்தனால என்னால் ஒரு சில விஷயங்கள்லாம் எடுக்க முடியல. ஒரு ஹோட்டலில் தோசைன்னு ஒன்று சாப்பிட்டோம். ஏன்டா வாயில் வச்சோன்னு ஆயிடுச்சு. பச்சரிசி மாவை கொட்டி வச்சுருந்தான். தோசை எங்களுக்கு வந்து பில்லே ஒரு மசால் தோசை 250 ரூபா, தோசை 200 ரூபா, ஊத்தாப்பா 200 ரூபா. ஸோ இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸுக்கு வந்தாலே இவங்க காஸ்ட் ஹையராக தான் போடுவாங்க. இது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான். பட் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்களும் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா, உங்களுக்கும் இந்த இடம்லாம் இந்த விஷயம்லாம் தெரியணும் இல்லையா. ஸோ அதனால் சொல்கிறேன். இன்றைக்கி நாங்கள் ஓவரால் ட்ராவல் பண்ணது எல்லாமே இந்த vlogல நாங்கள் பெருசாக கேப் அது மாதிரிலாம் எதுவுமே பிடிக்கல. மோஸ்ட்லி வாக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் அதாவது ஹதிம்பா பேலஸ் இருக்கு இல்லையா, அங்கே தான் நாங்கள் தங்கியிருக்கோம். அங்கேருந்து நாங்கள் போகக்கூடிய ஹதிம்பா டெம்பிளாக இருக்கட்டும், இல்லை புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரியாக இருக்கட்டும், அப்புறம் மால் ரோடு, இங்கெல்லாம் நாங்கள் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். ஆனால் இங்கே இருக்கிற ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் ஒரு சில நேரத்தில் ரொம்ப அட்வான்டேஜ் எடுப்பாங்க. 200, 300, 500ன்னு வாங்க. தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. வயசானவங்க இருந்தால் வேறு வழியே இல்லை அப்படின்னா அவங்கள மட்டும் வேணால் ஏற்றி விட்ருங்க. ஸோ நாளைக்கு, அதாவது டே 3 மணாலியில், நாளைக்கு எங்கன்னா இதுக்கு மேலே ஏறுறது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஒன்ஸ் வழுக்குச்சு கீழே போயிடும்.